வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு குருமா பற்றி பார்க்க போகிறோம். இது ஆப்பம், சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் ஆப். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸ், டெய்லி கேர், பர்சனல் கேர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. குருமாக்கு நமக்கு தக்காளி பழமும் வெங்காயமும் தேவை. நான் ஒரு தக்காளி பழமும் 2 பல்லாரியையும் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கூட உருளைக்கிழங்கையும் அவிச்சு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு முக்கியமாக குருமாவில் போடுறதுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான மசாலாவை அரைக்க போகிறோம். நான் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது கூட 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்க்கறதுனால ஜீரணத்துக்கு இது ரொம்ப உதவும். இப்போ இது கூட காரத்துக்கு பச்சை மிளகா உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு 7 தேவை சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்கேன். ஒரு அரை கை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்ல கலரும் கொடுக்கும். இது கூட நம்ம பொரிகடலை ஒரு 2 கையளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்கிற எல்லா மசாலாவையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு கிரேவி நல்லாயிருக்கும். இப்போது நான் நல்லா அகலமான பேன் எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றா நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். இந்தளவு வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணியே இதில் சேர்த்துக்கிறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு குருமா தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். நான் நிறைய வைக்கிறதுனால அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அவிச்சு வெட்டி வச்சுருக்கிற இல்லை பசைஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை இந்த இதில் தண்ணியில் சேர்த்துக்கலாம். அதை மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே சேர்த்திங்கன்னா அது கட்டி பிடிக்காமல் ஒரே இடத்துல பிடிக்காமல் அடி பிடிக்காமல் அந்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டோம். இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதில் தேவையான அளவுக்கு குருமாக்கு தேவை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆவி வர்ற அளவுக்கு கொதியல் வந்துருச்சு. இந்த நல்லா கொதிக்கும்போது நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்க்கணும். பேஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம பொரிகடலை போட்டிருக்கோம், அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஸ்ட்டை சேர்த்துட்டு சீக்கிரமாக அதை நல்லா கிளறி விடணும்.
நம்ம எல்லா பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கரண்டி வச்சு கட்டி இல்லாமல் எல்லா பக்கமும் கரைஞ்சிருக்கான்னு பார்த்து நல்லா எல்லா பக்கமும் கிளறி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எந்த கட்டியும் இல்லை. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இப்படியே இப்போவே இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி கீரையை கொஞ்சமாக தூவி அதை நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கீரை போட்டதுக்கப்புறமும் நல்ல கொதி வந்துருச்சு. நல்லா ஆவி பறக்க கொதி வந்துருச்சு. இதோட போதும், நம்ம இறக்கிடலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் அப்பத்தோடு சர்வ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.